தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய அவர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் மாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்று நடக்கக்கூடிய இந்த மாநாடு தமிழகத்தில் நடக்கக்கூடிய மாநாடு என்பதோடு மட்டுமல்லாமல் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு முதல் முறையாக விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய மாநாடு என்பதால் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் தமிழகம் சார்பாக முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அது இந்த கூட்டத்தை தொடர்ந்து இந்த மாநாட்டை தொடர்ந்து அதற்கு பிறகு தென்மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது. தென்மண்டல குழு கூட்டத்தின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். இது சுழற்சி முறையில் வருகின்ற ஒரு பொறுப்பு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை என்பது முதலமைச்சர் விஜய்க்கு தமிழகத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தென்மண்டல குழு துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜயும் தலைவராக அமித்ஷா இருக்கும் நிலையில் அது குறித்தும் அதிகாரிகள் முன்னிலையில் தீவிரமான பல்வேறு விடயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனைப்படியில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டு ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் அவர்கள் மாநில நலன் சார்ந்த விடயங்கள் குறித்தும் அவர்கள் மாநிலங்களுக்கான தேவை என்ன என்பது குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அப்போது தமிழகம் சார்பாக வரும்போது தமிழகம் சார்பாக முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். அவர் பேசியது என்ன என்பது குறித்தும் வெளியாக இருக்கின்றது. அதில் போதைப் பொருள் தடுப்பில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவருடைய பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. அந்த போதைப் பொருள் தடுப்பில் மாநிலங்கள் இணைந்து வலையமைப்பை ஒட்டுமொத்தமாக தென் மாநிலம் இணைந்த ஒரு வலையமைப்பை உருவாக்க வேண்டும். உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக போதைப் பொருள் குறித்து அந்த உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக போதைப் பொருள் ஒழிப்பு என்பது முற்றிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு முற்றிலுமாக அது ஒழிக்கக்கூடிய நிலையை அது உருவாக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வென்ற மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவ சதவிகிதம் நாடாளுமன்றத்தில் குறையாததை சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் எந்த வகையிலும் குறையாது என்பதை நாடாளுமன்றத்தில் அது சட்டப்பூர்வ உத்தரவாதமாக வழங்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இங்குதான் சிறிய முரண் காணப்படுகிறது. இதுவரை நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தின் போது நியாயமான தொகுதி மறுவரை கேட்டிருக்கிறார் என்பது இதுதான் திமுகவின் கோரிக்கையாக இருந்தது. அதை தாவேக அரசு விமர்சித்தார்கள். ஆனால் தற்போது அவர்களே அதே வழியில் தான் பின்பற்றுகிறார்கள். அதே கோரிக்கை தான் முன்வைத்திருக்கிறார் என்பதையும் இதில் சிறிய முரணாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அதே போன்று தொகுதி மறுவரை குறித்து பேசிய முதலமைச்சர் விஜய் அதைத் தொடர்ந்து காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து பேசியிருக்க காவிரி நதிநீர் பிரச்சனை நீட் விவகாரம் குறித்தும் போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் அதே போன்று தொகுதி மறுவரை குறித்தும் பேசியிருப்பதும் 4 மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு பெங்களூரு வரை வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் ஒசூர் வரை அது நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் அந்த பகுதி மக்கள் நலன் சார்ந்த அந்த கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த பல்வேறு விடயங்கள் மாநில நலன் சார்ந்த முக்கிய கோரிக்கைகள் முன்வைத்தது பிறகு இந்த கூட்டம் என்பது முடிவடைந்திருக்கின்றது. இது 31வது தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு தான் 2022ஆம் ஆண்டு கடைசியாக நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் அப்போது நடைபெற்றது. அதற்கு பிறகு 31வது மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றபடியாக தமிழகம் சார்பாக அமைச்சர் நிர்மல்குமார் அதே போன்று அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள், அதிகாரிகளுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் இந்த மாநாடு தொடர்பாக மாநாட்டில் மாநிலம் சார்ந்து வரும்போது முதலமைச்சர் விஜய் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் முதலமைச்சருடைய இன்றைய அந்த பேச்சை பொறுத்தவரையில் முதலில் நீட் என்பது தமிழகத்துக்கு தேவையில்லை. +2 மதிப்பின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக ஆன்லைன் மருந்து விற்பனை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். 2. மூன்றாவதாக நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதே போன்று காவிரி மேலாண்மை காவிரி ஒழுங்காற்றுக்குழுடைய உத்தரவுகளை உரிய நேரத்தில் பின்பற்றப்பட வேண்டும். அதை உறுதி செய்ய வேண்டும். 3. நான்காவதாக போதைப் பொருள் குறித்து பேசியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு பொறுத்தவரையில் மாநிலங்களுக்கு இடையான கட்டமைப்பு தேவை, உளவு தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு வலையமைப்பு உருவாக்க வேண்டும் என்பது குறித்து பேசியிருக்கிறார். 4. அடுத்ததாக மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு +2 மதிப்பின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நீட் என்று வரும்போது அந்த மாணவர் சேர்க்கை +2 மதிப்பின் அடிப்படையில் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்து கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய புவிசார் திட்டம் என்பது அவசிய தேவையாக இருக்கிறது என்பதையும் பேசியிருக்கிறார். அதே போன்று நதிநீர் என்று வரும்போது முதலில் கடைமடை மாநிலங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தான் முதல் முக்கியத்துவம் என்று பேசியிருக்கிறார். இது குறித்து இதற்கு முன்னதாக பேசிய கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காவிரி விவகாரத்தை பொறுத்தவரையில் கர்நாடக உரிமை என்றும் விட்டுக் கொடுக்க முடியாது, நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுக்கும் விதமாக அவருடைய பேச்சு என்பது காவிரி விவகாரம் குறித்து வரும்போது அமைந்திருக்கிறது. அதில் கடைமடை மாநிலங்களுக்கு தான் முக்கியத்துவம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதே போன்று
கடைமடை மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் என்பதையும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு ஒரு பதிலடியாகவே முதலமைச்சர் விஜய் இது கொடுத்திருக்கிறார். அதே போன்று முல்லை பெரியார் அணை, கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியார் அணை பொறுத்தவரையில் அதனுடைய நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இப்படியாக தற்போதைய சூழலில் மாநில நலன் சார்ந்த பல்வேறு முக்கியமான விடயங்கள் என்று வரும்போது அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தீபிகா.